வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மேப்பாடுல பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருந்த நிலையில அங்க ஏற்கனவே 5 பேர் மீட்கப்பட்டிருந்தாங்க, 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா உயிரிழப்பு பதிவாகி இருக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகாம இருந்த நிலையில இப்ப உயிரிழப்பு பதிவாகி இருக்கிறது. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். 3 பேர் இந்த நிலச்சரிவுல உயிரிழந்திருக்காங்க. 2024க்கு அப்புறமா மறுபடியும் ஒரு நிலச்சரிவை சந்திச்சிருக்கு வயநாடு பகுதி. அந்த மாதிரி அப்போ பதிவான மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இப்ப மீட்பு பணிகள் எல்லாமே நடந்துட்டு வருது. இப்ப வரைக்கும் இந்த நிலச்சரிவுல 3 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 3 பேர்ல 2 பேரினுடைய சடலங்கள் வைத்திரி அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தனுடைய உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களோட நாம இணைய இருக்கிறோம். எம்மோட செய்தியாளர் பிரசாத்தும் இணைஞ்சிருக்காரு. பிரசாத், இந்த நிலச்சரிவு சரியா எத்தனை மணி அளவில் நடந்ததா சொல்லப்படுது? இப்ப அங்க மீட்பு பணியில் இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு? 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இவங்களுடைய அடையாளம் காணப்பட்டிருக்கா? யாருன்னு என்ன நிலவரம்? வணக்கம். வயநாடு கல்லாடி பகுதியில் நடைபெற்ற அந்த மண்சரிவினுடைய நேரம் சரியாக தெரியவில்லை என்றாலும் அந்த சம்பவம் தொடர்பான காட்சி வெளியாகி இருக்கின்றது. அதனால் ஏற்பட்ட பாதிப்பும் அந்த பகுதியில் அதிகமான அளவில் பொதுமக்கள் காணப்பட்டதும் அவர்கள் அங்கிருந்து உயிரச்சத்தோடு ஓடிக்கொண்டிருந்த அந்த சம்பவமும் அந்த காட்சியில் பதிவாகி இருக்கிறது. ஏற்கனவே அங்கிருந்து 9 பேர் அதிலிருந்து மீட்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் அந்த தொழிலாளர்களில் வட இந்திய தொழிலாளர்கள் தான் அதிகமாக அதில் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களது சடலங்கள் தற்போது அந்த வைத்திரி அரசு தாலுகா மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு தொழிலாளர் மண் சரிவில் சிக்கி பலியான நிலையில் அவர் அந்த அங்கு மண்ணிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறார். இதற்கிடையே இப்போது 7 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதற்கு மேலாக இந்த மண்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீண்டும் ஒரு மண்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது என கருதுவதால் மீனாட்சி எஸ்டேட்டினுடைய தொழிலாளர்கள் தங்கியிருக்கின்ற அந்த பகுதியில் இருந்து அந்த குடியிருப்புகளில் இருந்து தொழிலாளர்களின் குடும்பங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டு வருகிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட விபத்து நிகழ்ந்த பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பியோடிய தொழிலாளர்கள் அவர்கள் கூறிய தகவலின்படி தற்போது அவர்களோடு பணிபுரிந்த 5 தொழிலாளர்கள் மாயமாகி இருக்கின்ற நிலையில் 5 தொழிலாளர்கள் அங்கே சிக்கியிருக்கலாமா என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது தேசிய பேரிடர் மீட்பு படை உள்ளிட்ட பல்வேறு பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சார், இப்ப இது தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றீங்க. என்ன மாதிரியான தொழில் செய்பவர்கள் இந்த இடத்துல வசிச்சுட்டு வந்திருக்காங்க? இது ஆக்சுவலா என்ன இடம்? இப்ப அந்த இடத்துல எவ்வளவு பேர் வரைக்கும் வசிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் ஏதேனும் சொல்லியிருக்காங்களா? அதாவது இது முழுக்க வயநாடு மாவட்டம் என்பது மலையினுடைய மேல் பகுதி. இங்கு முழுவதுமாக எஸ்டேட் காணப்படுகின்றது. எஸ்டேட்டில் கேரள தொழிலாளர்கள் மட்டுமில்லாமல் பிற மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள், வட இந்திய தொழிலாளர்கள் ஏராளம் பேர் அங்கே தங்கியிருக்கிறார்கள். பல தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தோடு எஸ்டேட்டுக்கு உள்ளேயே அங்கு அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடியிருப்புகளில் தங்கியிருக்கின்றார்கள். குடியிருப்பு என்பது ஒரு நீளமான கட்டிடத்தில் சிறு சிறு அறைகளாக கட்டப்பட்டு அந்த அறைகளில் தான் அந்த குடும்பம் தங்கியிருக்கும். அந்த அடிப்படையில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த மீனாட்சி எஸ்டேட்டினுடைய குடியிருப்பில் காணப்பட்ட நிலையில் சிறு குழந்தைகள் உட்பட அனைத்து குடும்பங்களுமே அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத். வயநாடு நிலச்சரிவுல உயிரிழப்பு 3 பதிவாகி இருக்கு. தற்போதைய நிலவரப்படி விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.